Hey guys, welcome to MSV channel. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா பயங்கர மோட்டிவேஷனான ஒரு ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஹீரோ ராக், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் WWE மல்யுத்த வீரர் அப்படின்றது வந்துட்டு. ஸோ இவர் வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்காரர், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர். ஸோ இவரோட அப்பாவும் பணக்காரராக இருப்பார். இவங்களுடைய ஃபேமிலியாக பார்த்திங்கன்னா பெரிய பணக்கார ஃபேமிலியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் கிடையாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தெரியாதவங்க கூட வந்துட்டு இந்த ஸ்டோரியில் நிறையா சுவாரஸ்யம் அப்படின்றது இருக்குங்க. ஏன்னா இதை கேட்கக்கொள்கிற, ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறோம், இப்போ நம்ம இருக்கிற இடத்துல தான் அவங்க இருந்திருக்காங்க, அதை விட வந்துட்டு கீழே வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னா அப்போ எல்லாராலையும் முடியும் அப்படின்றது தாங்க. அதாவது நம்ம ஒரு ஹீரோவாக பார்த்துட்டு இருக்கிற ராக், அவர் வந்துட்டு சின்ன வயசில் திருடி ஜெயிலுக்கு போயிருக்காரு, பணம் திருடிட்டு வந்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து இவரோட வாழ்க்கை என்னாச்சு அப்படின்றது தாங்க. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், ஏதாவது ஒரு கெட்டது நடக்கும், ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிடுவோம். அந்த தப்புலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம வெளியில் வரமா அப்படின்றது தான் இந்த கதையோட வந்துட்டு மெயினே. அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை பிடிச்சி தள்ளும், நீ போ, நீ வந்துட்டு கெட்டது பண்ணு, தப்பு பண்ணு, நீ ஈஸியாக குறுக்கோளியில் சம்பாரி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து தள்ளும். ஆனால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றது நம்மளுடைய கையில் தான் வந்துட்டு இருக்குது. சரி, ஓகேங்க, நம்ம இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நான் வந்துட்டு ராக் அவரோட சின்ன வயசு ஃபோட்டோ ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்க அப்பாவோட ஃபோட்டோ, அவங்க அம்மா ஃபோட்டோ எல்லாமே இந்த சைடில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். சரி, ஓகேங்க. அதாவது எப்பவும் போல தான், அதாவது ஒரு சராசரியான ஒரு குடும்பத்தில், நடுத்தர குடும்பத்தில் வந்துட்டு ராக் வந்துட்டு பிறக்கிறாருங்க. ராக் பிறந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ரெஸ்லிங், அதாவது அவரும் வந்துட்டு ஒரு மல்யுத்த வீரர் தான். அவர் வந்துட்டு மல்யுத்தத்தில் பெருசாக சம்பாதிக்கலை, பெருசாக வந்துட்டு அவர் வேலைக்கு போகிறாரு, சம்பாதிச்ச பாடம் ஒன்றும் இல்லை, அவர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாரு அது வரைக்கும். ஸோ இவங்க அம்மா பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படியே நாட்கள் போக போக ஒரு கட்டத்தில் அவங்களுடைய அப்பாவுக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு இதுக்கப்புறம் இந்த குடும்பத்து கூட இருக்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, அதாவது சம்பாதிக்க முடியல, குடும்பத்தையும் வந்துட்டு பார்த்துக்க முடியல அப்படின்றதுக்காக அவர் என்ன செய்கிறாருனா, இந்த குடும்பத்தை விட்டு வந்துட்டு விலகி போயிடுறாரு. விலகி போனதுக்கப்புறம் ராக்கோட வாழ்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே வந்துட்டு போகுதுங்க. அதாவது ராக், அவங்களோட அம்மா, இவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் கஷ்டமாக போகுது. ஏதோ ஓரளவுக்காவது சம்பாரித்து கொடுத்துட்டு இருந்தவர் தான் கணவர், அவரும் விட்டுட்டு போனதுனால இவங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்மளுடைய பையனுக்கு நம்ம தான் ஏதாவது பண்ணணும், பையனை படிக்க வைக்கணும், அதனால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்துட்டு படிக்க வைக்கிறதுக்காக இவங்க வேலைக்கு, வீட்டு வேலைக்கு, பாத்திரம் கழுவுற வேலைக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் கழுவுற வேலைக்கு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே வந்துட்டு நாட்கள் போய்கிட்டே இருக்குதுங்க. ஒரு நாள் ராக்கோட அம்மா, ராக்கும் வந்துட்டு ரெண்டு பேரும் வராங்க, வெளியில் போயிட்டு வராங்க. அந்த சின்ன பையனை வந்துட்டு ராக்கும் வீட்டில் வந்து பார்க்கக்குள்ள வீட்டை வந்துட்டு பூட்டி இருக்குது. அவங்களோட துணிமணி எல்லாமே வெளியில் கிடக்குது, லைட்டாக மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குதான். அந்த சமயத்தில் ஹவுஸ் ஓனர் என்ன செஞ்சுருக்கிறாருனா, இவங்க வாடகை கொடுக்காத காரணத்தினால இவங்களுடைய துணியெல்லாம் வெளியில் எடுத்து போட்டுட்டு கதவை பெரிய பூட்டு ஒன்று போட்டுட்டு அவர் போயிட்டார். எவ்வளவோ அவங்க அம்மா போய் பேசி பார்க்குறாங்க, முடியல. அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, அவங்க மூலிமா அவங்களோட வீட்டில் போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்துட்டு தெரிஞ்சவங்கள சொல்லவுடனே அவங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணிக்கிங்க அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ அதனால் அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பெருசாக நம்ம இதே வேலையில் செஞ்சுட்டு இருந்தால் முடியாது, அதனால் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ராக் வந்துட்டு அந்த வயசில், சின்ன வயசு தான், அந்த வயசில் வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்குறாரு. பார்க்கக்குள்ள பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு விரக்தி ஏற்படுது. நம்ம எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்டா, அம்மாவோட கஷ்டத்தை போக்கணும், அப்பா தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, நம்ம அம்மாவோட கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, வழக்கமாக, அதாவது வந்துட்டு சராசரியாக வந்துட்டு ஒருத்தன் முடிவெடுக்கிற ஒரு முடிவுக்குள்ளே தான் போகிறார். சீக்கிரமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம சம்பாரித்து கஷ்டப்பட்டு வர்றதுக்கு அதுக்கு யாராவது ஒருத்தர் சம்பாரித்து எடுத்துக்கலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கும்பல் கூட போய் சேர்றாரு. அந்த கும்பல் என்ன பண்ணுதுன்னா, பணம் திருடுற வேலைகளை வந்துட்டு பார்க்குது, நகை பணம் வந்துட்டு திருடுற வேலைகள். அந்த நகை பணம் திருடக்குள்ளே என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, எதிர்பாராமல் ராக் மாட்டிக்கிறார். மாட்டினவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஏன்னா அங்கெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் சட்டம். ஸோ அதனால் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ராக் வெளியில் வராரு. வெளியில் வரக்கூடிய, ஏன்னா ஒரு ரெண்டு விஷயம் தான், அதாவது ஜெயில் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறையா பாடங்களை கற்றுக் கொடுக்கும். நம்ம இதுக்கப்புறம் இந்த லைஃப்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம், இதுக்கப்புறம் என்ன நம்ம ஜாலியாக இதுக்கப்புறம் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் இவர் முதல் விஷயத்தை தான் வந்துட்டு எடுத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் போகக்கூடாது, இது நமக்கான வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, அவர் வந்துட்டு ஏதாவது வேலை தேடி வெளியில் வந்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இப்படியே வந்துட்டு சுற்ற ஆரம்பிக்கிறாரு. சுற்ற ஆரம்பித்து அவருக்கு பெருசாக வந்து வேலை கிடைக்கல. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பாக்ஸிங், இது வாலிபால், அப்புறமேட்டுக்கு வந்து கால்பந்து, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை போய் சேர்றாருங்க. போய் சேர்ந்து அங்கே எங்கேயாவது ஸ்டேட்டில் நம்ம விளையாடணும் அப்படின்றதுக்காக அதில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே போய் ஜாயின் பண்ணால் அங்கே பெருசாக இவங்களுக்கு வந்துட்டு எந்தவித ஒத்துழைப்புமே இல்லை. இவர் பார்த்தோன்னே இவர் திட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீ எல்லாம் எதுக்கடா இங்கே வர அப்படின்ற மாதிரி இவர் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரே ஒரு கோச்சை வந்துட்டு மீட் பண்ணுறாரு.
அந்த கோச் இவருக்கு கைட் கொடுக்குறாரு. உன்னால் முடியும், யூ கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா புஷ் பண்ணுறாரு. ஸோ நீ பண்ணலாம்டா, பண்ணுடா, உன்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மோட்டிவேஷனை கொடுக்க இவர் லைஃப்பில் இன்னும் நிறையா விஷயங்களை வந்துட்டு கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. நிறையா விஷயங்கள் இவருக்கு வந்துட்டு தெரிய வருது. அப்போ அதற்கு அடுத்தது இவரால் பெருசாக என்ன தான் கற்றுக்கிட்டாலும் பணம் சம்பாதிக்க முடியல. இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம அதுக்கு தகுந்த ஒரு வழியில் போனால் தான் உண்டு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஒரு 15,000 சம்பளத்துக்கு போகிறோம்னா நீ 10 வருஷம் வேலை செஞ்சாலும் 15,000ன்றது ஒரு 20,000 மாறுமே தவிர 20 லட்சமாக வந்துட்டு மாறாது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம பணம் சம்பாதிக்கணும், அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இவர் இன்னும் பணம் சம்பாதிக்கிற வேலைகளை ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அப்பாவை போய் பார்க்குறாரு. இவருடைய அப்பாவை பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு வேறு வழி இல்லை, என்னை ரெஸ்லிங்கில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரெஸ்லிங்கில் சேர்த்து விடுங்கன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா வந்து திட்டுறாரு. ஏடா நானே இதில் பெருசாக சம்பாதிக்கல, அதனால தான்டா இப்படி இருக்கிறேன் நானே, நீ ஏன்டா இதில் வந்துட்டு மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டுறாரு. அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அடம் பிடிச்சதுனால ரெஸ்லிங்கை வந்துட்டு கற்றுக்கிறாரு. ரெஸ்லிங்கை கற்றுக்கிட்டு அதுக்குள்ளே போய் போகிறாருங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவரை எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. டே வெளில போடா, நீ எதுக்குறா உள்ளே வர, நீ வராத, நீலாம் இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்னு. ஏன்னா அப்போ கொஞ்சம் கொழுன்னு குண்டாக தான் இருப்பார். ஸோ உடம்பு ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கும், ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி மொட்டை அடிச்சுட்டு பயங்கரமாலாம் இருக்க மாட்டார். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க, திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா இவருடைய, ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு திறமை அப்படின்றது இருக்குங்க, அதை வெளியில் கொண்டு வரது தான் நம்மளுடைய வேலை. அதை தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இது 7ஆம் அறிவில் வந்துட்டு அவங்களுடைய வந்துட்டு ரிலேட்டிவை கண்டுபிடிச்சி அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை தூண்டுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற திறமையும் நம்ம கண்டுபிடிச்சி தான் நம்ம தான் வெளியில் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறாருனா மக்கள்கிட்ட வந்துட்டு நல்லா ஜாலியாக வந்துட்டு பழகுறாரு, ஜாலியாக வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த சண்டை போடுற விதம் அதில் ஒரு ஸ்டைலை கொண்டு வந்து அதுக்கப்புறம் எல்லாருமே இவரை பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி வந்துட்டு ஆக்கிடுறாரு. அப்புறம் இவருக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலு, அந்த எரும மாட்டு டேட்டோ இந்த மாதிரிலாம் குத்த ஆரம்பிக்கிறாரு. கடுமையாக உழைக்க ஆரம்பிக்கிறார். அதாவது நம்ம தனியாக தெரியணும்னா அப்போ நம்ம 10 பேர் கூட ஒன்றா இருக்கக்கூடாது, அந்த 10 பேர்லேயே நம்ம தனியாக இருந்தால் தான் நம்மளை வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்படின்றதுனால இவரோட பாடி பில்டிங் இன்னும் கெயின் பண்ணுறாரு, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாரு, பயங்கரமாக உடம்பை பில்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவருடைய வந்துட்டு நடிப்பு இதெல்லாம் பார்க்குறாங்க. அதாவது வந்துட்டு அந்த ரெஸ்லிங்லாம் கொஞ்சம் ஆக்டிங் தானே வரும், அதை பார்த்து இவர் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறதுனால இவர் வந்துட்டு சினிமாக்குள்ளே கூப்பிட்றாங்க. முதல் தடவை சினிமாக்குள்ளே போகக்குள்ள இவருக்கு எடுத்த உடனே வந்துட்டு பெரிய ஹீரோவுக்கான வாய்ப்பு கிடைக்கல. முதல் முறை இவர் போகக்குள்ள சும்மா சைடு ஆக்டராக ஒரு ரோல் கிடைக்கிது. அதிலிருந்து இவருடைய அந்த கொஞ்ச நேரம்னாலும் நல்லா வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதை பார்த்து அவரை இன்னும் வந்துட்டு படத்தில் எடுக்க ஆரம்பித்து இப்போ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து நிற்கிறார். ஸோ பாடி பில்டராக இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு சினிமாக்குள்ளே போனால் ஹீரோ ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஜான்சினா இருக்கிறார், ஜான்சினா வந்துட்டு உள்ளே வந்திருக்கிறார், ஆனால் ராக் அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ இவர் வந்துட்டு கரெக்டாக அந்த இதை பயன்படுத்திக்கிட்டார், இவரோட திறமைகளை வெளிப்படுத்தினார். ஸோ இதில் இவர் நிறையா விஷயங்களை வந்துட்டு கற்றுட்ருக்காரு. சரி, ஓகேங்க. அதாவது இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, நான் சிம்பிளாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட வரைக்கும் சொல்கிறேன். நான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் தப்பு பண்ணலாம், அவனோட வாழ்க்கை ஆரம்ப காலத்தில் கோடீஸ்வரனாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஏழையாக கூட இருக்கலாம். ஏழையாக இருந்து நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக கூட மாறலாம் அப்படின்றது வந்துட்டு இந்த கதை, அதாவது ராக்கோட கதை அப்படின்றது நமக்கு வந்துட்டு கற்றுக் கொடுக்குதுங்க. அதாவது முதல்ல அவரோட லைஃப் தொடக்கம் அப்பா அம்மா பிரச்சனை. ஸோ அதனால் அவருக்கு அப்பா அம்மா கூட கிடையாது, அப்பா பிரச்சனை. இது சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா பணம் எல்லாம் சம்பாரிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு வீடே வாங்கி கொடுத்துட்டாராம். அவங்க அப்பாவுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல பெரிய பங்களா, நிறையா லக்ஸரி கார், நிறையா வந்துட்டு. இன்னொரு விஷயம், அதாவது ஒரு மனுஷன் இப்படி தான் இருக்கணுன்ற உதாரணம் என்னன்னு கேட்குங்களேன். அதாவது இவர் சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கு இதுக்கும் போகுது. இவர் மில்லியன் கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கிறார், மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு. அதில் ஒரு பங்கு இல்லாதவங்களுக்கு, ஏழை குழந்தைங்க இல்லாதவங்க, அதாவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வறுமையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த பணம் அப்படின்றது போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதுலேருந்து ஒரு பங்கே வந்துட்டு பல கோடிகள் வந்துட்டு தேரும். ஸோ அதில் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. ஸோ ஃபேமிலியும் வந்துட்டு செட்டில் பண்ணிட்டாரு, இவரும் செட்டில் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னங்க வாழ்க்கை வந்துட்டு அதுக்கு அடுத்தது இவர் படம் நடிச்சுக்கிட்டே இருக்கிறார். நிறைய பேர் இதை பார்க்கறதுக்காகவே இவருக்காகவே படத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கதைக்காக வந்தவங்க இன்றைக்கி இவருக்காக வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டோரி உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது வெளிநாட்டில் நடந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது, இங்கேயும் நடந்திருக்கு. விஜய் சேதுபதி எடுத்துக்கோங்க. ஸோ அவரோட வந்துட்டு வரலாறோட அடுத்தது வர, ஸோ வரலாறுன்னு சொல்ல முடியாது, அவரோட லைஃப் ஜேர்னியை வந்துட்டு எப்படி அவர் ஸ்ட்ரகிள் அதிலிருந்து எப்படி வெளியில் வந்தார் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக கொடுக்குறேன். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஸோ ரெண்டாவது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மோட்டிவேஷனல் பண்ணியிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.